ஒரு 4 ஏக்கரா 60 சென்ட் பாருங்கள் மாங்காய் தோப்பு வியாபாரத்துக்கு வந்திருக்கு. இந்த மாங்காய் தோப்பு 4 ஏக்கரா 60 சென்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து தெற்கு நோக்கி நம்ம ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க. இந்த 4 ஏக்கரா 60 சென்ட்டுக்கு 4 ஏக்கரா 60 சென்ட்டு ஓனர் ஒரே ஓனருங்க. இந்த 4 ஏக்கரா 60 சென்ட்டில் முழுக்க மாங்காய் தோப்பு தாங்க. இந்த மரம் வந்து ஒரு 20 வருஷத்து மரம் இருக்குங்க. எல்லாம் பூ எடுத்துருக்கு பாருங்கள், வியாபாரத்துக்கு வந்துருக்கு. ஒரு ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா 35 லட்சம் சொல்கிறாருங்க இந்த நிலத்துடைய உரிமையாளர். உட்காந்து பேசினா கம்மி ஜாஸ்தி முடிக்கலாங்க. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி நம்ம வரணுங்க. வந்தோம்னா நம்ம தெற்கு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல் வருதுங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெங்களூர் ஹைவே ஒரு 4 கிலோமீட்டரில் டச் ஆகுதுங்க. இந்த நிலத்துக்கும் இந்த 4 ஏக்கரா 60 சென்ட்டுக்கும் பெங்களூர் ஹைவேக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வருதுங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா மண் ரோடு ஒரு 16 அடி மண் ரோடு வருதுங்க. இந்த நிலத்துக்கு தார் ரோட்டுக்கும் இதுக்கும் 1 கிலோமீட்டர் வருங்க. மண் ரோடு ஒரு 16 அடி மண் ரோடு, பொதுவான ரோடு தாங்க. பாருங்கள், இந்த 4 ஏக்கரா 60 சென்ட்டில் உங்களுக்கு கிணறு கிடையாதுங்க, ஃப்ரீ சர்வீஸ் கிடையாதுங்க, எதுவும் கிடையாதுங்க. நிலம் மட்டும்தான் இருக்குங்க. நிலம்னா பார்த்திங்கன்னா இது தோப்பு, மாங்காய் தோப்பு மட்டும்தான் இருக்குது. சர்வீஸு, கிணறு, போரு இதெல்லாம் எதுவும் இல்லைங்க. தண்ணி வந்து மேலோட்டமாகவே ஒரு 500 அடிலே தண்ணி கிடைக்குங்க. தண்ணி ஏரியா தாங்க. பூமி பார்த்திங்கன்னா செம்மண் பூமிங்க. அங்கங்கே பைப் போட்டு விட்ருக்குறாங்க. பக்கத்து தோட்டமும் அவங்களுக்கு தான் இதெல்லாம் பராமரிச்சிட்ருக்குறாங்க. பாருங்கள், வியாபாரத்துக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு அருமையான இடங்க. அங்கங்கே கொஞ்சம் சின்ன குட்டிங்க, பாறைங்க வரப்பு ஓரத்தில் இருக்குது. மற்றபட்டுக்கு நிலம் வந்து சமநில பூமிங்க. நிலம் சமமாக இருக்குங்க. நல்லாயிருக்கு. மண் செம்மண் பூமிங்க. பாருங்கள், வியாபாரத்துக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு அருமையான இடங்க. பாருங்கள், நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து தெற்கு நோக்கி நம்ம ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா இந்த 4 ஏக்கரா 60 சென்ட்டுக்கு வந்துடலாங்க. பக்கம் பெங்களூர் ஹைவே ஒரு 4 கிலோமீட்டரில் டச் ஆகுதுங்க. இந்த 4 ஏக்கரா 60 சென்ட்டுக்கு இந்த 4 ஏக்கரா 60 சென்ட்டுக்கும் தார் ரோட்டுக்கும் 1 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வருதுங்க. பாருங்கள், அதெல்லாம் நல்லா அருமையான இடம் தாங்க. பாருங்கள், செம்மண் பூமிங்க. எல்லாம் ஃபுல்லாகவும் 4 ஏக்கரா 60 சென்ட்டுமும் மாங்காய் மரம் தாங்க வச்சுருக்காங்க. வேறு எதுவும் கலப்படமாக வைக்கல. நல்ல ஒரு அருமையான இடங்க. பாருங்கள், எல்லாம் பூ எடுத்துருக்கு. நல்லா பாருங்கள், நல்லா பராமரித்து நல்லா வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அருமையான இடங்க. வெறும் 35 லட்சம் தாங்க சொல்கிறாங்க. உட்காந்து பேசினா கம்மி ஜாஸ்தி முடிக்கலாங்க வியாபாரத்துக்கு. ஓனர் ஒரே ஓனருங்க. டாக்குமெண்ட்டு தெளிவான டாக்குமெண்ட்டுங்க. பாருங்கள், விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த நிலம் பார்த்திங்கன்னா ஒரு 500 அடியிலே தண்ணி கிடைக்குங்க. இதில் போர் போட்டிங்கன்னா 2 இன்ச்சு தண்ணி தாராளமாக ஒரு 500 அடியிலே கிடைக்குதுங்க. ஏன்னா பக்கம் வந்து தண்ணி ஏரியா தான். இந்த பக்கம் சுற்றியும் விவசாயம் ஃபுல்லாக நடக்குதுங்க. பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒரு 4 ஏக்கர் 60 சென்ட்டு ஃபேக்ட்ரிக்கு நல்லாயிருக்கும் இடம். ஒரு கொய்யா தோட்டம் வைக்கலாம். இன்னும் கூட வேறு ஒரு தென்னை மரம் கூட வைக்கலாம், தென்னந்தோப்பு. பாருங்கள், இடம் நல்லா அருமையான இடங்க. விற்பனைக்கு வந்திருக்கு நம்மக்கிட்ட. பாருங்கள், ஓனர் ஒரே ஓனர் தாங்க. 35 லட்சம் சொல்கிறாரு ஏக்கரா. உட்காந்து பேசினா கம்மி ஜாஸ்தி முடியுங்க. பாருங்கள், அங்கங்கே பைப் போட்டு விட்ருக்குறாங்க. பக்கத்து தோட்டமும் அவங்களது தான். அவங்களே எல்லாமே அங்கங்கே நிறைய இடத்துல பைப் போட்டு கேட் வேலை போட்டு வச்சுருக்குறாங்க. எல்லாம் நல்லா இருக்குங்க. பாருங்கள், எல்லாம் பூமி சமநிலை பூமிங்க. மரம் வந்து ஒரு 20 வருஷத்து மரம் இருக்குங்க. ஒரு கொய்யா தோட்டம் கூட வைக்கலாம். இல்லை வேறு ஒரு நல்ல ஒரு ஆனால் ரோடு வசதி இருக்குங்க. மண் ரோடு தான், 16 அடி மண் ரோடுங்க. ஒரு அருமையான இடங்க. ரோடு வந்து ஒரு பொதுவான ரோடு தாங்க. இந்த நிலத்துக்கு எல்லோரும் போகலாம், வரலாங்க. ஒரு சின்ன குட்டைங்க அங்கங்கே ஒரு 5 அடி 6 அடி 8 அடி இந்த மாதிரி சின்ன பாறை வந்து இருக்குங்க. அது வந்து பாருங்கள், செம்மண் பூமிங்க. அது வந்து நம்ம வரப்பு ஓரமாக தான் இருக்குது. மண் செம்மண் பூமிங்க. அந்தாட்டுக்கிறது பாருங்கள், அந்த மாதிரி தாங்க இந்த மண்ணும் இருக்குது. நிலம் பக்கத்து நிலங்க. அது இது நிலம் ஓட்டலை, அதனால் அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. மற்றபடி நிலமெல்லாம் ஒரு நல்ல ஒரு அருமையான இடங்க. பாருங்கள், எல்லாம் அங்கங்கே பைப் போட்டு திருப்பி வச்சுருக்குறாங்க. கேட் வேலை போட்டு தண்ணி வேணால் கூட அவங்களே ஒரு 2 வருஷம் தண்ணி வேணால் கூட விட்டு பராமரிக்க சொன்னாங்களா கூட பராமரிப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணிக்கெல்லாம் கூட பாருங்கள், வியாபாரத்துக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு அருமையான இடங்க. பாருங்கள், இதுதாங்க மண் ரோடு, 16 அடி மண் ரோடுங்க. பொதுவான ஒரு மண் ரோடுங்க. இந்த மண் ரோட்டுக்கும் தார் ரோட்டுக்கும் குறைஞ்சபட்சம் 1 கிலோமீட்டர் வருங்க. இந்த பாருங்கள், எண்டு இதுதான் முட்டுக்கல். இந்த நிலத்துக்கு முட்டுக்கல்லுங்க. அங்கங்கே சர்வேரை கூப்பிட்டு அளந்து கல் போட்டிருக்குறாங்க. இந்த முட்டுக்கல்லேருந்து அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா அது ஃபுல்லாகவே வந்து 4 ஏக்கர் 60 சென்ட்டுங்க இந்த பக்கம் இருக்குங்க.
பாருங்க நல்ல ஒரு அருமையான இடங்க, வியாபாரத்துக்கு ஒன்றுக்குது. இதுதாங்க ரோடு, மண் ரோடு, 16 அடி மண் ரோடுங்க. பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு அருமையான இடங்க. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து தெற்கு நோக்கி நம்ம ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாங்க. ஒரு பெங்களூர் ஹைவே ஒரு 4 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்குங்க. இந்த 4 ஏக்கர் 60 சென்ட்டுக்கும் பெங்களூர் ஹைவேக்கும் 4 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தாங்க. பாருங்கள் வியாபாரத்துக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு அருமையான இடம். 16 அடி ரோடு, மண் ரோடு. ரோடெல்லாம் இப்படி தாங்க இருக்குது, மண் ரோடு. இப்போ நம்ம நிலத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம். இந்த நிலத்துக்குள்ளேயே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். அதெல்லாம் வச்சு பராமரிச்சிருக்காங்க. எல்லாமே மாங்காய் தோப்பு தாங்க. இங்கே ஃபுல்லாகவே மாங்காய் தோப்பு தாங்க இருக்குது. மாங்காய் தோப்புக்கு அந்த பக்கம் தான் நிலம், கொஞ்சம் விவசாய நிலம், எல்லாம் நெல் நட்டுருக்குறாங்க.